MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. We care Super Shield 100 Ultra, defense broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. கேஸ் சிபிஐ வழக்காட்டம் சரி பல வழக்காட்டம் சரி போகும்போது அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க பாஜக கிட்ட தான் வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போகுது. ஒரே ஒரு பதில் தான், என்னுடைய டிவிகே உடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் அலையன்ஸ்க்கு என்ன முடிவு எடுக்கிறாரோ, அவர் என்ன முடிவு எடுத்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாரோ அந்த முடிவை ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நீங்களே வந்து இன்டர்வியூ எடுத்துக்கணும். அந்த முடிவு அவர் எடுக்கிறது தான், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு வர 23ஆம் தேதி தெரியுமா சார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள், ஏன்னா மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராங்க. இதுக்கு பிறகு இந்த கரூர் வழக்கு எப்படி என்ன மாதிரி நிலைப்பாடு போகும், என்ன மாதிரி விஷயம் வந்திருக்கும், இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் வந்து பிரச்சனைகள் என்ன இருக்குமா? அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடியதும் சிபிஐ சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமும் இதுக்கான அதாவது வேறு இருந்தாலும் அதுக்கு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான். ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லிட்டேன். மத்திய அரசோட இந்த வழக்கு பார்த்து சிபிஐ கிட்ட இருக்கு. ஐ வாண்ட் கரெக்டிவ். அவர் வந்து நாங்கள் டிவிகே பொறுத்த வரைக்கும் அரசியல் பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு, எல்லா அனௌன்ஸ்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு இதுக்கு முடிச்சே போடாதீங்க. கட்சியில வந்து பிரச்சார குழு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் நடக்க போகுது. சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். திமுகவை எதிர்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை திமுக வளர்த்து வச்சிருக்காங்க. அதனாலதான் எங்களுடைய தலைவர் தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னார். அரசியல் எதிரியே தீய சக்தி திமுக தான். திமுக செட் பண்ணக்கூடிய சர்க்கிள் ஆஃப் நரேட்டிவ்ல டிவிக்கே நாங்க வரமாட்டோம். பட் வெளியில பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு இன்னும் இல்ல, எந்த ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அன்பு, அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, லீடர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு தான் ஓட்டா மாறப்போகுது. அந்த அன்பு தான் ஓட்டா மாறப்போகுது. அந்த அன்புனாலேயே என்னுடைய லீடர் விஜய் அவர்கள் 2026 சிஎம் ஆவார். நீங்க சிஎம்னு நீங்களே எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பிஃபோரா நீங்களே ஸ்டேட்மெண்டே சொல்றீங்க. இட் இஸ் a fact. He is going to be the CM in 2026. அதிகமாக பேசப்படுறது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்றாலே ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கரூர் சம்பவமாகட்டும் சரி, ஜனநாயகன் படம், அதுக்கப்புறம் வந்து அவரோட கேம்பெயின், பல விஷயங்களில் பல பரிமாற்றங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து நெருடல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி இப்போ அந்த விஷயங்கள் வழக்கு போயிருந்தாலும் இன்னும் 2-3 காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் வரப்போகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எப்படி இந்த வழக்கில் ஃபோக்கஸ் போயிட்டு இருக்காங்க, எப்படி அந்த கடந்து வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க, அது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் சார். என்னுடைய லீடர் டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்கள் என்றாலே வெற்றி தலைவர். ஸோ நீங்கள் சொன்னீங்க கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு, அது வந்து பல பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸில் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். இது எதுவுமே தாவேக்காவுடைய பயணத்தை தடுக்காது. காரணம் என்னன்னா, இன்றைக்கி தாவேக்காவில் வந்து கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. மாவட்ட செயலர் அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம், ரெண்டாவது வந்து தேசிய செய்தி தொடர்பாளர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸாக இருக்கலாம், மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடிய குழுவோட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், கட்சி வேலை ஸ்ட்ரக்சர், கட்சியோட ஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடிய வேலை, கட்சி பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஊடகத்தில் வந்து அதுக்கான அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் எடுத்து பாருங்கள். எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடு. இந்தியாவில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலுமே ஹைலி எஜுகேட்டட், இவ்வளோ எஜுகேட்டடாக இருக்கிறவங்க வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணுற டீம்லையும் கிடையாது. எங்கள் கட்சியில் டிவிகேல மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க. ரெண்டாவது, தேர்தல் அறிக்கை குழு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழுவிலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எங்கள் தலைவர் வந்து அந்த அறிக்கை கொடுக்கும் பொழுது யார் யார்கிட்டலாம் பேசணுங்கிறதுக்கான அறிக்கையும் கிளியராக கொடுத்துருக்காரு. எப்படி வந்து எந்தெந்த குழுவெல்லாம் போய் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து ஊடகங்கள் பார்க்குறதே இல்லை. ஆனால் தீயசக்தி திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ஸை தான் கொஸ்டினாக வைக்கிறீங்க. அதே நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை குழுவில் யார் யார் இருக்காங்க, எப்படி வந்து இவ்வளோ படித்தவங்க எப்படி வந்திருக்காங்கன்ற பாசிட்டிவ் கொஸ்டினே வர மாட்டேங்குது. ஆனால் தீயசக்தி திமுக சொல்லக்கூடிய பல நரேட்டிவ்ஸ், பல ரூமர்ஸு, பல ஃபேக் நியூஸு, அவங்க ஊடகங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேக் நியூஸு. இன்னைக்கா திமுக வந்து ஃபேக் நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. திமுகவை எதிர்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை திமுக வளர்த்து வச்சிருக்காங்க. அதனால தான் எங்களுடைய தலைவர் தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னார். எங்களுடைய அரசியல் எதிரியே தீய சக்தி திமுக தான். ஏன் தீய சக்தி திமுக நான் திருப்பி சொல்கிறேன்னா, அவங்களை எதிர்க்கிறவங்களும் சரி, அவங்கள காம்படிஷனாக வரவங்களும் சரி, அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புகிற வேலையே தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு மனநிலை படைத்த ஒரு கட்சி தான் திமுக. அதனால் அவங்க செட் பண்ணுற நரேட்டிவை
பல ஊடகங்கள் வழியாகவும் ஜேர்னலிஸ்ட் வழியாகவும் அந்த கொஸ்டினை வந்து சேர்க்கும்போது என்னுடைய பதில் ஒன்று தான். இந்த பதில் ஸ்டாண்டர்ட் பதில். திமுக செட் பண்ணக்கூடிய சர்க்கிள் ஆஃப் நரேட்டிவில் டிவிக்கே நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வரவே மாட்டோம். திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன், எங்களுடைய சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன் எங்கள் பார்ட்டியுடைய டெவலப்மெண்ட். எங்கள் பார்ட்டியில் வகுப்புவாரி விகிதாச்சாரம் பேஸ் பண்ணி பதவிகள் கொடுத்துருக்கோம். திமுகவில் வகுப்புவாரி விகிதாச்சாரம் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னதுலேருந்து, பெரியார் அவர்கள் சொன்னதுலேருந்து, அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுலேருந்து அந்த கனவு இன்னும் மெய்ப்படவே இல்லை. அந்த திமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுடைய பசங்க எம்பியாகவும் இருக்காங்க, எம்எல்ஏவாகவும் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கவுன்சிலராகவும் இருக்காங்க. என்னால் காட்ட முடியும். ஒரே குடும்பத்தில் கவுன்சிலரு, கிளை செயலாளர், எம்பி, எம்எல்ஏ என்னால் காட்ட முடியும். அப்போது ஹியர் இஸ் அ பார்ட்டி, a நியூ ஃபோர்ஸ் அண்ட் நியூ எனர்ஜி இன் தமிழ்நாடு. யாருக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லையோ அவங்கள தூக்கி விடக்கூடிய கட்சியாக டிவிக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த பார்வையை பாருங்கள். ஸோ சர்க்கிள் ஆஃப் நரேட்டிவில் திமுக என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சரி, அந்த அழுத்தத்துக்கு நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம். நோ பொலிட்டிக்கல் மோட்டிவ் வில் டிஸ்டர்ப் டிவிகேஸ் ப்ராக்ரஸ். டிவிகே வில் ப்ராக்ரஸ் வித் ஆல் எனர்ஜி அண்ட் ஆல் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கான கட்டமைப்பு இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்களுடைய உழைப்பாகப்பட்டது 30 வருடங்களுக்கு மேலே இருக்கட்டும் உழைப்பு. அந்த உழைப்பில் அமைந்த கட்டமைப்பு, அவருடைய உழைப்பில் அமைந்த கட்டமைப்பு, இதை நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். டிவிகே விஜய் அவர்களுடைய உழைப்பில் அமைந்த கட்டமைப்பு, அன்பால் அமைந்த கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பாகப்பட்டது எந்த ஒரு கட்சிக்குமே கிடையாது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் கிடையாது, லேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. லீடர், கேடர், பீப்புள் கிட்ட அன்பு, கேடர் கிட்ட ஒர்க்கு, லீடர் கிட்ட எம்பவர்மெண்ட், எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு லீடர் கேடர்ஸ் எம்பவர் பண்ணுறாரு. கேடர் பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய அன்பை கண்டிப்பாக ஓட்டாக வந்து இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் மாறும். பீப்புளுடைய அன்பு தான் ஓட்டு, பீப்புளுடைய அன்பு தான் ஓட்டு. பொய் பிரச்சாரங்களோ பொய் வாக்குறுதிகளோ திமுக கொடுத்து வாங்கணுங்கிற எண்ணமே உற்ற சொல்லுங்க. இப்போ அசம்பிளி ஸ்டார்ட் ஆக போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பாருங்க திமுக. இதை ஏன் நான் பதிவு வைக்கிறேன்னா, லீடர், கேடர், பீப்புள். கேடர் எல்லாருமே 30 வருடங்களில் ஃபங்க்ஷனரிஸாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி டிவிகே தமிழக வெற்றி கழகம். லீடர் அன்பால் வந்து கேடரை உருவாக்கியிருக்காரு, 30 வருஷம் அவருடைய உழைப்பு. அப்போது பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய அன்பு தான் ஓட்டாக மாறப்போகுது. மக்களுடைய அன்பு இஸ் ஈக்குவல் டு ஓட்டு. அப்போ அன்பு இன்னைக்கு யாருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் பாருங்கள். தமிழ்நாட்டில் போய் சர்வே எடுங்க. அந்த அன்பாகப்பட்டது என்னுடைய தலைவர் டிவிகேவுடைய லீடர் விஜய் அவர்களுக்கு தான் உண்டு. அதை நீங்கள் போய் சர்வே எடுத்து பாருங்கள். கலாட்டா நியூஸில் எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு சின்ன சர்வே, ஒரு 1000 பேர்கிட்ட எடுத்து பாருங்கள். காலேஜில் போய் ஒரு சர்வே எடுங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி கேளுங்க. அது கண்டிப்பாக என்னுடைய லீடர் டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்களுக்கு தான். சார், நீங்கள் சொல்கிற கட்டமைப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் முடிஞ்சிருச்சு, 3வது பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி அப்படின்னா இப்போ வந்து 38 இப்போ 2-3 மாதங்காலில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் வரப்போகுது. ஸோ 8 மாவட்டங்கள் தான் அவர் போய் ரீச் பண்ணியிருக்காரு. மிச்சம் மீதமுள்ள 30 மாவட்டங்கள் இருக்குது. ஒரு தலைவர் அப்படின்னா அனைத்து மாவட்டங்களில் போகணும், என்ன கட்சியோட வந்து என்ன சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போனால் அது ஓட்டாக வந்து மாறும். ஸோ அப்படின்ற பட்சத்திலும் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. எப்படி அதை போய் ரீச் பண்ண போறாரு அவரு? சரிங்களா மணிவண்ணன் சார், நீங்க பாத்தீங்கன்னா டிவிகேல வந்து கட்சி கூட்டங்கள் எத்தனை நடக்குதுன்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே தேனிலையும் அடுத்து வரக்கூடிய சண்டேல ஷோலிங்கநல்லூர்லையும் தாவேகா வந்து தொடர்ச்சியாக மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கு யார் போய் பேசுறான்னு பாருங்க. தலைவர் யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய டிவிகே லீடர் விஜய் அவர்கள் தலைமை இயக்கம், டிவிகே விஜய் அவர்கள் ஒரு தலைமை இயக்கம். ஏன் வெற்றி தலைவர் வந்து ஒரு தலைமை இயக்கம்னா, அவர் வந்து ஒரு இடத்துல பேசுறது ஒரு ஆஸ்பெக்ட், அது இப்போ நடக்க போகுது. ஆனால் பல பேரை தலைவராக உருவாக்கி ஒருத்தருமே 25 வயசு, 27 வயசு, 26 வயசு ஸ்பீச் வந்து அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. இந்த கட்சியில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஸோ ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு தொகுதியிலையும் ஒரு லொக்கேஷன்லையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இணையதளம் வழியாகவும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே இணையதளம் வழியாகவும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது
யூடியூப்ல நம்ம பேசிட்டு இருக்க தருணத்திலேயே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ ஏன் எம்கே ஸ்டாலின் அவர்கள் பேசினாலோ இன்னைக்கு அவ்வளோ பேர் பார்க்கறது இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்க, யாருடைய கொள்கை மிக வேகமாக தமிழ் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. வியூவர்ஷிப் வந்து இன்னைக்கு நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க யாருடைய பதிவு போட்டால் வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது. சார் ஆமாம் சார், அவர் நடிகராக இருந்து இப்போ தான் அரசியல் களம் வந்திருக்கு. அந்த நடிகருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறுமான்றது 2026 தெரியும் உங்களுக்கு. ரசிகர்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம் ஓட்டர் ஐடி வச்சா தான் வந்து நாங்கள் கட்சியிலே இணைகிறோம், அதில் ஒரு பக்கம் நீங்கள் சொன்னால் கூட அதை ஓட்டாக மாறுமான்னு, ஏன்னா பல நடிகர்கள் லிஸ்ட்டில் சொல்ல போகலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து எலெக்ஷனில் வரும்போது ஓட்டாக மாறுமான்றத விஷயம். விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி கூறினா 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ இவ்வளோ ஆதரவு வந்து அந்த ஓட்டு வங்கியாக மாறுமா? அதுக்கு ஒரே பதில், ஓட்டு வங்கியாக மாறும். நீங்கள் மாறுவான்னு நீங்கன்னு கிடையாது. டோன்ட் டேக் பர்சனலி. யாரெல்லாம் இந்த கேள்வி கேட்குறாங்களோ, ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பல அப்போசிஷன் பார்ட்டி கேட்குறாங்க, இல்லை டிஎம்கேல இருக்கவங்களே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓட்டா மாறுமானா மாறும். இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? மாறும் அவ்வளோதான். அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் மாறும்? அன்புங்க, அந்த அன்பு இருக்குது. இன்னைக்கு ஐ வில் கிவ் கிளாசிக் எக்ஸாம்பிள். நான் வந்து பொங்கல் முடிச்சு அடுத்த நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பாலார் பிரிட்ஜு என் கார் மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் தான் டிரைவ் பண்ணும்போது டிவிகே ஃப்ளாக் வந்து என்னோடய காரில் இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து அந்த காரில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய ஃப்ளாகை பார்த்துட்டு அவங்க விண்டோவை இறக்கிட்டு ஃபுல் ஃபேமிலி குழந்தைங்களோட சேர்ந்து சொல்லுங்கள் விஜய் அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், எங்களுடைய ஓட்டு விஜய் அவர்களுக்கு தான் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பாலார் பிரிட்ஜ் முடியும் போது முடிச்சிட்டாங்க. அவங்க கை காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அன்பாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. 99 காஃபிக்கு போயிருந்தேன், அச்சரப்பாக்கம் மேல்மருத்து தானே 90 லெஃப்ட்டில் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குடும்பம் வந்து பேசுகிறாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 யங்ஸ்டர்ஸ் வந்து அன்னைக்கு எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க. திருவண்ணாமலை கோயில் போனால் அங்கே பேசுகிறாங்க. அங்கேருந்து பழவேடு, அங்கே போனால் அங்கே போயிடும். அங்கேருந்து வேலூர் போயிருந்தேன், வேலூர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் 4 பேர் பேசுகிறாங்க. அப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பை, அதுவும் இவங்களுடைய ஏஜ் குரூப் பாருங்கள், இன்ஃப்ளூயன்சிங் ஏஜ் குரூப். இப்போ யாருங்க சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் கூப்பிட்றீங்க? 65 இயர்ஸா, 75 இயர்ஸா, 80 இயர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்றீங்களா? ஏன் இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிட்றீங்க? அப்போது அந்த யங்ஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. அப்போ அந்த யங்ஸ்டர் எங்களுடைய தலைவர் டிவிகேவுடைய லீடர் தளபதி மேலே அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கவர் எப்படி நீங்கள் ஓட்டு போட மாட்டாருன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு. கண்டிப்பாக அவங்க அன்பு ஓட்டாக மாறும். அவங்க இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஓட்டாக மாறும். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கும்போது அது கை காமிக்கும் போது ஓட்டாக மாறுன்ற மாதிரி வந்து விஜய் அவர்கள் ஒப்பிடுறீங்க நீங்கள். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கிறத 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எத்தனை வாட்டி மக்களையும் கேடரையும் சந்திச்சிருப்பாரு? லீடர், கேடர், பீப்புள், இந்த 3 தான். என்னுடைய லீடர், கேடர். இந்த கேடர் ஆகப்பட்டது அவங்களாம் ஃபங்க்ஷனரிஸு. அவங்க ஃபேன் மூமெண்ட்லேருந்து, நற்பணி மன்றம்லேருந்து, ஒரு ரசிகராக இருந்து இன்னைக்கு கேடர்ஸாக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களோட அன்பை வந்து அவருடைய திரைப்படம் வரும்போதும் நிறைய வந்து சோஷியல் சர்வீஸ் வழியாகவும் அவங்க வந்து இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சோஷியல் சர்வீஸ் செஞ்சவங்களுக்கு எலெக்ஷனுங்கிறது இட்ஸ் a சிம்பிள் ப்ராசஸ். ஆனால் சோஷியல் சர்வீஸே செய்யாதவங்களுக்கு எலெக்ஷனுங்கிறது பிக் ப்ராசஸ். டிஎம்கேல சோஷியல் சர்வீஸ் எதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? எதை நற்பணி பண்ணி பார்த்துருக்கீங்களா? கலைஞர் நற்பணி மன்றம்னு பார்த்துருக்கீங்களா? எம்கே ஸ்டாலின் நற்பணி மன்றம்னு பார்த்துருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம்னு பார்த்துருக்கீங்களா? எதாவது நற்பணி பண்ணியிருக்காங்களா? எலெக்ஷனுக்காகவே நடத்தக்கூடிய கட்சி திமுக. ஓட்டை எப்படி பொய் சொல்லி வாங்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்கக்கூடிய கட்சி திமுக. தீய சக்தி திமுக. நாங்கள் அப்படி கிடையாது. மக்கள் மனசில் ஆல்ரெடி இடம் பிடிச்சிருக்காங்க. லீடர், கேடர், பீப்புள். பீப்புள் கனெக்டட் டு கேடர். ஆல் கேடர்ஸ் ஆர் கனெக்டட் டு லீடர். ஸோ அவருடைய கம்யூனிகேஷனை டைரெக்டாக கேடர்ஸ்க்கு போகுது. கேடர்ஸ் வந்து தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. கேடர்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது லீடர் கம்யூனிகேட் பண்ண மாதிரி, லீடர் கம்யூனிகேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேடர் கம்யூனிகேட் பண்ண மாதிரி இந்த ஒரு பாண்டிங் வந்து நான் சொல்கிறது புதுசாக இருக்கும். அதுதான் டிவிகேவுடைய புதுமையை.
ஸோ இந்த கட்டமைப்புன்றதுனா இப்போது கடந்த ஒரு சில மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பனையூரில் அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கார் முன்னாடி வந்து நின்று இதுவாச்சு, அது பெரிய ஒரு இஷ்யூவாக போச்சு. தூக்க மாத்திரை உட்கொண்டு வந்து உயிரை மாய்த்து கொள்கிற அளவுக்குலாம் போனாங்க. ஸோ ஒரு தலைவராக வந்து என்னென்னா கூப்பிட்டு வச்சு பேசணும், மற்ற விஷயங்கள் இருக்குல்லையே, எந்த ஒரு இப்போது விஷயம் நடக்குது அப்படின்னா தலைவர்கள் கூப்பிட்டு வச்சு பேசினா தொண்டர்களுக்கு வந்து விருப்பம், ஓகேங்களா? விஜய் அவர்களை வந்து தொண்டர்களை கிட்ட போய் வந்து நெருங்கி பார்க்க முடியல, பல இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிக்கேங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி, அன்பு எல்லா டைப் ஆஃப் அன்புமே இங்கே உண்டு. ஒரு குடும்பம் மாதிரி சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு, எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக ஜாயின் பண்ணுறேன். எனக்கே தெரியாது, திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏன்னா தேசிய செய்தி தொடர்பாளராக போடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி தேர்தல் அறிக்கை குழுவில் என் பேர் வருது. எனக்கே தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது, இதுதான் உண்மை. ஸோ அப்போது ஒருத்தருடைய டேலண்ட் என்ன இருக்குது, அவங்களுடைய பணிகள் எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை கொடுக்கலாம், அது வேற. ஆனால் பெரிய நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு எம்பி பதவி இருக்கலாம். ஸோ என்ன பதவிகள் என்ன பதவிகள் வந்து இருக்க போகுதுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. லீடருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் யார் யாரை என்பவர் பண்ணணுன்னு, யார் யாரை எப்பப்போ என்பவர் பண்ணணுன்னு. அதனால் என்னுடைய டிவிக்கில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாரையுமே என்பவர் பண்ணக்கூடிய சிஸ்டமையும் ஸ்ட்ரக்சரையும் எங்கள் பார்ட்டியில் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் ஆகப்பட்டது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த லீடர் வந்து உருவாராங்க நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. திமுக அதிமுகலாம் பல கட்டமைப்புகள் இருக்குது, கட்சியில் கட்டமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி நாங்கள் கட்டமைப்போடு தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்களே. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு இன்னும் இல்லை, இன்னும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்றதான அரசியல் தலைவர்களும் சரி மற்றவங்களும் வந்து சொல்கிறாங்க. திமுக கட்டமைப்புங்கிறது அந்த கட்டமைப்பாகப்பட்டது அறிஞர் அண்ணா உருவாக்கி அதை கலைஞர் கருணாநிதியை வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டார், பறிச்சுக்கிட்டார். டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அவர் வந்தார், பறிச்சுக்கிட்டாருங்கிறத நான் முன்வைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த பதவி யாருக்கோ போக வேண்டியது அவரை பறிச்சுக்கிறாரு. அந்த பதவியை அவருடைய ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கார். எம்பி பதவிகளாக இருக்கலாம், நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்தது 10 வருஷத்துலன்னு. எவ்வளோ பேர் வந்து அங்கே மினிஸ்டராக இருந்தாங்க, இங்கே யார் இருந்தாங்க. தொடர்ந்து வந்து குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருந்துக்கிட்டு இருக்கு, கரெக்டாக? அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரே ஒரு லீடர் தான் 40 வருஷமாக இயக்கத்தில். என்னுடைய லீடர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான், அவருடைய இயக்கம் தான் இந்த இயக்கமே டிவிக்கே. அப்படின்னும் போது ஒரே முகம், ஒரே அன்பு, ஒன் லீடர், ஒன் வாய்ஸ். அதனால் எங்களுடைய கட்டமைப்பை தயவு செஞ்சு எந்த கட்சியோடும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த கட்டமைப்பை அன்பால் உருவான கட்டமைப்பு, அன்பால் உருவான கட்டமைப்பு. எந்த ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அன்பு, அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு, லீடர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு தான் ஓட்டாக மாறப்போகுது. அந்த அன்பு தான் ஓட்டாக மாறப்போகுது. அந்த அன்புனாலேயே என்னுடைய லீடர் விஜய் அவர்கள் 2026 சிஎம் ஆவார். நீங்கள் சிஎம்னு நீங்களே எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி பிஃபோராக நீங்களே ஸ்டேட் பண்ணி சொல்கிறீங்களா சார்? எப்படி சார்? நான் சொல்லும் பொழுது உங்கள் கமெண்ட்ஸை போய் பாருங்கள். நான் சொல்கிறேன்ல, கீழே போய் கமெண்ட்ஸை பாருங்கள். அவங்களோட ரசிகர்கள் கமெண்ட்ஸில் எதுக்கும் போடுறதானே சார். அந்த கமெண்ட்ஸ் வந்து இதான் நடக்கும் அப்படின்றத இது பண்ண முடியாதுல்ல. எலெக்ஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொல்கிறாங்க, 2021 2.0 நாங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. பாஜக ஒரு பக்கம் 2.0 மோடி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, இப்போ தான் வந்து அரசியலில் வந்து எடுத்து வச்சு 2 வருடம் முடிஞ்சு 3வது வரீங்க. வரதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் பாருங்கள், நாங்கள் தான் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் சிஎம்ன்றது எந்த அளவுக்கு போல்டாக. இட் இஸ் அ ஃபேக்ட். இஸ் கோயிங் டு பி த சிஎம் இன் 2026. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். திமுகவில் என்ன மாதிரி ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க, அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். பேக்கை தூக்கிக்கிட்டு திமுகவுக்காக போய் பேசுகிறவங்கள பற்றி நான் கேட்கல, அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை பற்றி கேட்குறேன். அவங்க கிட்ட போய் கேள்வி கேளுங்க. அவங்க கமெண்ட் கீழே என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எல்லாரையுமே புறக்கணிக்கிறீங்களே. அன்பு காட்டுறவங்களும் ஓட்டு போட மாட்டேங்கன்னு சொல்றீங்க, கமெண்ட் போடுறவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. அன்பு வந்து என்னைக்கு வந்து ஓட்டா மாறுமான்றது ஒரு கேள்விக்குறி தானே சார். இப்போ எல்லாரும் வந்து அன்பு வைக்கலாம், பட் ஆனால் வந்து அந்த மிஷினில் போகும்போது என்னன்னா அவங்க மனநிலைமை. இப்போ திமுக இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்ற விசிகான்றது ஒரு ஸ்டாண்டில் இருந்துட்டாங்க. ஸோ டிவிக்கேன்றது வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், ஓட்டிங் மிஷின் கிட்ட போகும்போது டிவிகேவுடைய என்ன சின்னமோ அதுக்கு தான் போடுவாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறத நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஏன்னா we are the new force, we are the new energy, and our leader தளபதி விஜய் அவர்கள் is the face and he is the heart
அண்ட் he is there as the soul in everybody. அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். யோசிப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே ஓட்டு வந்து டிவிகேக்கு தான் உறுதி. அப்போ கட்டமைப்பு கரெக்டாக இருக்குன்றீங்க, தேர்தலுக்கு தயாராக இருக்குன்றீங்க, அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிச்சு, மேனிஃபெஸ்டோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தாவே காலத்தப்பறம் மேனிஃபெஸ்டோ டீம்லாம் வந்து நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ விருப்ப மனு வாங்கியிருக்காங்களா? எந்த அளவு ஸ்டேட்டஸ், என்ன மாதிரி விஷயம் கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க? ஆல்ரெடி வந்து டைம்லைன்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்டி டிவிகே. டைம்லைன்ஸோட இல்லை, வெளிப்படைத்தன்மையாக வந்து விருப்ப மனு வாங்குறோம். நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மை என்ன இருக்குது? ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே எங்களுடைய எக்ஸ் தளம், அதாவது ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க என்னென்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு. நீங்கள் கிடையாது, டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஊடகவியலாளர்கள் வந்து அதை போய் படிக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பேப்பர்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேணாம், அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேணாம்னு பல ஊடகங்கள் நினைக்கிறாங்க. எங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டை திமுக சார்ந்து இருக்கக்கூடிய சேனல்ஸில் போடுறாங்களா? ஏன் போட மாட்டேங்கிறாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன செய்தி வேணுமோ கொண்டு போய் சேர்க்கறது ஜேர்னலிசம் கிடையாது. ஜேர்னலிசம் இஸ் த 4th pillar ஆஃப் த டெமோக்ரஸி. திமுக ஊடகங்கள் என்னன்னு நீங்கள் இன்டர்வியூ ஒரு நாள் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். எந்த திமுக ஊடகங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த ஊடகமே கிடையாது, அது திமுகவுடைய பிரச்சார குழு. அப்போ அந்த ஊடகங்களை பார்த்துட்டு நீங்க வரலன்னு சொல்லாதீங்க. நீங்க போயிட்டு எங்களுடைய அஃபீஷியல் வருது அப்படின்னா வெளிப்படுத்த அதிமுக திமுக இருக்கும்போது இந்த ஸ்போக் பர்சன், இந்த பர்சன் வராங்க, இந்த இடத்துல விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கிட்டயோ அந்த விருப்ப மனு ஜெனரல் இருக்கும் இல்லையா, ஒரு கட்சி ஆஃபீஸ்ல வெளிப்படைத்தன்மையா இருக்கும், எல்லா ஊடகங்களும் போய் கவர் பண்ணும். அது மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கு, இங்கேயும் டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அவங்க அனௌன்ஸ் தானே பண்றாங்க. இப்போ அடுத்த டைம் லைன் வந்து என்னங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. லீடர் அனௌன்சஸ், இட் கம்ஸ் அஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட். எங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து லீடர் சொல்கிறத அப்படியே எடுத்துப்பாங்க. ஏன்னா லீடர் மேலே இருக்கக்கூடிய அன்பு. ஸோ அடுத்த டைம் லைன் குறிப்பிடும்போது அந்த டைம் லைனுக்கு வரதானே செய்கிறாங்க. இப்போ லீடர் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. நீங்கள் அந்த மீட்டிங் வந்து சேர்றவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ எந்த லீடருக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு திமுக வந்து கூட்டம் வருமா வருமா வருமா, திமுகவுக்கு கூட்டமே வரலைங்க, அவங்க எலெக்ஷனில் தோத்துருவாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மணிவண்ணன். ஆமா சார், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு கமெண்ட் போடுறவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நான் சொல்றேன் அவங்க ஓட்டு போடுவாங்க. எங்க வியூவர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க, ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அது ஓட்டா மாறாது சார். நான் கேட்கிறேன், கேள்விதானே சொல்றேன். இப்போ இல்ல சார், திமுக பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு ஓட்டு இருக்கும், அதிமுக ஸ்டாண்டர்டா ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டு எப்பவும் வர்றது இருக்கும். ஒரு மாற்றம், ஒரு தேவை வரும்போது மாறும். யார் அது மாற்றம் கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களாகட்டும் சரி, சீமானாட்டும் சரி, ஒரு மாற்றம் வரும்போது இருக்கு. அதே மாற்றம் தான் விஜய் அவர்களும் வந்து இப்போ மாற்றம் கொண்டு வர மக்கள் எதிர்பார்க்கும் போது அந்த மாற்றம் தரும் மக்கள் அந்த ஓட்டா போகும். அந்த ஓட்டுன்றது வருமான்றது 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும்ன்ற அதான் நான் சொல்றேன். லீடர், கேடர், பீப்புள். நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். என்னுடைய லீடர் தான் சிம்பிள் ஆஃப் த பார்ட்டி. அவருடைய முகம் சிம்பிளாக பதிஞ்சிடுச்சு மக்களுக்கு. அவர் காட்டக்கூடிய சிம்பிள் எங்களுடைய பார்ட்டியோட சிம்பிளுக்கு தான் பீப்புள் ஓட்டு போடுறாங்க. கேடர் ஆல்ரெடி வந்து அவர் 30 வருஷமாக உருவாக்கின கேடர் ஒருத்தராக பார்த்து மீட் பண்ணி 30 இயர்ஸாக எந்த பதவியும் எதிர்பார்க்காம ஒரு அன்செல்ஃபிஷ் மூமெண்ட் எங்களுடைய மூமெண்ட்டு. அதில் இருக்கிறவங்க லீடர் சொல்கிறத அப்படியே செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் தான் எங்களுடைய டிவிகேவோட மூமெண்ட். அதனால நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, கூட்டமே வராத கட்சிக்கு எப்படி ஓட்டு வரும்? அதை நீங்க சொல்லுங்க. நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? கூட்டமே வராத கட்சிக்கு எப்படி ஓட்டு வரும்? அந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. இந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்களே திமுக கிட்ட. இல்ல கேட்குறோம், அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேளுங்க. பேகை தூக்கிக்கிட்டு திமுக புஸ்தகங்கள் விற்கணும்னு போறாங்கல்ல, அவங்கள பத்தி நான் பேசல. பேகை தூக்கிக்கிட்டு நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு குறிப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவோட ஆதரவாளர்னு பேசுகிறவங்க வேணாம், திமுகவுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை உட்கார வச்சு, ஏங்க உங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு வந்து கூட்டமே வரல, கம்மியாக காலியாக இருக்குது சேர்லாம், விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு மீட்டிங்ஸ்க்கு வந்து இவ்வளோ கூட்டம் வராங்க, கூட்டமே வராத கட்சிக்கு யார் ஓட்டு போடுவான்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்லும் போதே உங்களுடைய ஓட்டு டிவி கேக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சிரிப்புலேயே புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஆனந்தத்திலே புரிஞ்சுக்கிட்டேன், அந்த அன்புலேயே புரிஞ்சுக்கிட்டேன். சார் எல்லாருமே ஒரு மாற்றம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த கட்டது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அலைன்ஸ்
அப்படி ஒரு விஷயத்துக்கு போவோம். எப்போவுமே அவர் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும்போது முப்பெரும் போட்டியாக வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேகா தனித்து போட்டியிடுமா இல்லை பாஜகவா இல்லை காங்கிரஸா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு நாளும் வந்து ஊடகத்தில் வந்து பெருசாக பேசப்படுது. அப்படின்னு இருக்கும்போது தாவேகாவோட நிலைப்பாடு வந்து பாஜக, ஏன்னா வந்து இப்போ கேஸ் சிபிஐ வழக்காட்டம் சரி பல வழக்காட்டம் சரி போகும்போது அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, பாஜக கிட்ட தான் வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போகுது. ஒரு பக்கம் தாவேகா காங்கிரஸ் அப்படின்னு நிலைப்பாடு போது, விசிக ஒரு நிலைப்பாடுன்றது போது, எப்படி இருக்க போகுது? அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷனுக்கும் நிறைய பத்திரிகை எழுதக்கூடிய கட்டுரைகளுக்கும் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கும் நான் பதில் சொல்ல போகிறதில்ல. அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய லீடர் இருக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல் கால். இதை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்புகிறேன். அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய லீடர் டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவார். அவர் கம்யூனிகேட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர, எங்களுக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர, எங்கள் லீடர்ஷிப் டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர, யாரெல்லாம் பேப்பரில் காலம் ஃபில் பண்ணோம், ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க, பொய்யா கட்டுரைகள் எழுதுகிறவங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு அவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுன்னு சர்வே பண்ணாமையே பேசுகிறவங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு பதில் தான். என்னுடைய டிவிகே உடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் அலையன்ஸ்க்கு என்ன முடிவு எடுக்கிறாரோ, அவர் என்ன முடிவு எடுத்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரோ அந்த முடிவை ஃபஸ்ட்டு கால் பண்ணி நீங்களே வந்து இன்டர்வியூ எடுத்துக்கலாம். அந்த முடிவு அவர் எடுக்கிறது தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு வர 23ஆம் தேதி தெரியுமா சார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்? ஏன்னா மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராங்க. மோடி அவர்கள் வந்து 23ஆம் தேதி வரத்துக்கும் எங்கள் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் எங்கள் லீடர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் அவர் கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி முடிச்சு போடலாம்? நாங்கள் தான் சொன்னோமா? ஸோ 23ஆம் தேதி அவங்களுடைய இது இருந்துகிட்டு இருக்கு. என்ன பாஜக அலைன்ஸ் யாருன்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு அந்த மேடையில் தெரியும் நயினார் அவர்களும் சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் திருப்பி எப்படி கேட்டாலும், நீங்கள் எப்படி வந்து இதை வந்து மாற்றி கேட்டாலும், திருச்சி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். உங்களுக்குன்னு இல்லை, திமுக சார்ந்து இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரே பதில் தான். திமுக சார்ந்த ஊடகங்களுக்கும் ஒரே பதில் தான். நீங்கள் எப்படி கேட்டாலும் ஒரே பதில். என்னுடைய தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தான் நான் பதில் சொல்லுவேனே தவிர, நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். சரி சார். இப்போது இன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டாப்பிக்காக சிபிஐ வழக்கு, கரூர் சம்பவ வழக்கு வந்து 2ஆம் கட்டமாக வந்து 12ஆம் தேதி ஏற்கனவே வந்து இருந்தார். இன்றைக்கி வந்து 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு இன்றைக்கி 19ஆம் தேதி முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ சிடி நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே வந்து அமித்ஷா முன்னிலையில் நயினார் அவர்களும் சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி தான் அவர் குற்றவாளி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 2 வாட்டி கூப்பிட்டாங்க, முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க சம்மன் கொடுத்து நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோன்னு இருக்காங்க. இதுக்கு பிறகு இந்த கரூர் வழக்கு எப்படி என்ன மாதிரி நிலைப்பாடு போகும், என்ன மாதிரி விஷயம் வந்திருக்கும், இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் வந்து பிரச்சனைகள் என்ன இருக்குமா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் லாவும் இருக்கிறத என்னோட லீடர் கன்சிஸ்டண்ட்டாக எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடியவர். இஸ் அ லா அபைடிங் சிட்டிசன், இஸ் அ லா அபைடிங் லீடர் அன்லைக் அதர் லீடர்ஸ். உங்களுக்கு தெரியும் திமுகவில் எவ்வளோ பேர் வந்து லாவை பிரேக் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது. அதனால் சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய அதே கருத்தை தான் நானும் வந்து முன்வைக்கிறேன். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அவர் அஃபிஷியலாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அந்த கருத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுதான் அஃபிஷியல் கம்யூனிகேஷன். அதனால் இன்னொரு சம்மன்ஸ் வந்து கொடுத்தாங்களா இல்லையான்னு அந்த ஸ்பெக்குலேஷனுக்கு நான் பதில் சொல்லுவேன்ல. இட் இஸ் நாட் அஃபிஷியல். ஸோ நிறைய ஊடகங்கள் வந்து தவறாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க சிபிஐ கிடையாது. நெய்தர் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியாது. எல்லாமே ஸ்பெக்குலேஷன். இல்லை வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி நகர்வுகள் இருக்கும்? இல்லை, இட்ஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடியதும் சிபிஐ சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமும் இதுக்கான, அதாவது வேறு இருந்தாலும் அதுக்கு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான். ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லிட்டேன். இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை சிபிஐ வந்து எப்படி வந்து அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுங்கிறத நீங்க சொல்ல முடியாது. என்னைக்குமே மத்திய அரசோட கூண்டு கிளியா தான் வந்து சிபிஐன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாததும் இல்லை. அது மாதிரி இருக்கும்போது ஸோ மத்திய அரசோட இந்த வழக்கு பார்த்து சிபிஐ கிட்ட இருக்கு வழக்கு. கரெக்டிவ். இது வந்து சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 13ஆம் தேதி கொடுத்த ஆர்டர் பேஸ் பண்ணி அவங்க வந்து சிட்டு ஃபார்ம் பண்ணி லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்திகி அவர்கள் தலைமையில் இது நடக்குது. இட்ஸ் அ கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் பேஸ்ட் ஆன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இட் இஸ் சப்ஜுடைஸ் டு த கோர்ட். ஃபுல் ஸ்டாப்.
அதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்னால் வந்து இதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கவர்னிங் சிபிஐ. ஸோ அப்போ வந்து ஏன்னா அது வழக்கு வேறு, இந்த அவர் நிலைப்பாடு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு வேறு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க. அரசியல் பயணம் அவர் வந்து நாங்கள் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அரசியல் பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா அனௌன்ஸ்மெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இதுக்கு முடிச்சே போடாதீங்க. அட்ஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. மக்கள் சந்திப்புக்கு சொல்றேன், லீடர் இஸ் a law abiding citizen. அதுக்கு வந்து கட்சி வந்து இப்போ என்னென்ன மீட்டிங் கண்டக்ட் பண்றோமோ, என்னென்ன ஈரோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நடந்தது, அடுத்தது வந்து ஈரோடு நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நகர்வுகள் வரும்போது தான் இந்த சிபிஐ வழக்கு மற்ற வழக்கு இந்த வழக்குக்கெல்லாம் வரும்போது ஸ்டாப் ஆயிருக்கு. நீங்க வழக்கு எடுத்தே பேசாதீங்க, வழக்குன்ற வார்த்தையை விட்டுருங்க. கட்சியில வந்து பிரச்சார குழு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் நடக்க போகுது. சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம். விஜய் அவர்கள் ஒரு தலைமை இயக்கம். நான் திருப்பி சொல்றேன், நான் ரிப்பீட் பண்ணுறேன், எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொல்கிறேன். தலைமை இயக்கம்னா என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் போனாலே கூட்டம் வரல திமுகவில். இங்கே லீடர் கேடர், லீடர் அங்கீகரித்த கேடர் போனாலே கூட்டம் வருது. ஐ ரிப்பீட், லீடர் அங்கீகரித்த கேடர் போனாலே கூட்டம் வருது. மணிவண்ணன் அவர்களை லீடர் அங்கீகரிச்சிட்டாருன்னா உங்களுக்கு கூட்டம் வரும். நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் சொல்லும் போதே ஆமான்றீங்க பாருங்கள். அப்போது இந்த மூமெண்ட் வேற. அங்கே பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் அவர்களே போனாலும் கூட்டம் வரல. அப்போ இந்த பிரச்சனையை போயிட்டு நீங்கள் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேளுங்க, ஏன் சார் தளபதி விஜய் அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒருத்தர் போய் பேசினாலே இவ்வளோ கூட்டம் வருது, டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பேசினா இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் பேசினாலே லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கலைன்னு அவரை கேளுங்க. அந்த ஸ்போக்ஸ் பர்சன், டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனை கேளுங்க, என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுவாரா? ஓட்டு போடுறவங்க யாரும் யூடியூப் பார்க்கறது இல்லை, ஓட்டு போடுறவங்க யாரும் கமெண்ட் கொடுக்கறது இல்லை, ஓட்டு போடுறவங்க யாரும் மாவட்ட செயலரை போய் பேசினா வரதில்லைன்னு சொல்லுவாரா? வரவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுவாரா? அப்போ எதுக்கு கூட்டம் கூட்டுறீங்க திமுகவில்? ஆன்சர் இஸ் சிம்பிள். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தான் த நியூ ஃபோர்ஸ் அண்ட் நியூ எனர்ஜி ஆஃப் தமிழ்நாடு. அவருடைய பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் பொலிட்டிக்கல் நரேட்டிவாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய வகுப்பு வாரி விகிதாச்சாரம் எங்கள் கட்சியில் உள்கட்டமைப்பில் இருக்குது. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா? எங்களுடைய ஜெண்டர் பேலன்ஸ் இருக்குது. உமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல. உமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், உமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், அதுதான் எங்களுடைய கட்சி கோட்பாடு. உமனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி டிவிகே. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்சர்வேஷனை பார்த்துட்டு அதெல்லாம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. திமுக எழுப்பக்கூடிய பல அவதூறுகளையும் பொய்களையும் தீய சக்தியாக இருக்கிறதுனால அவங்க கேட்குற கேள்விகளையும் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் போய் அவங்களுடைய டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. இது யார் செட் பண்ணுற அஜெண்டான்னு. 2026 என்னுடைய தலைவர், டிவிகே லீடர், வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். டெஃபினட்டாக சிஎம் ஆன அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பண்ண தான் போகிறோம். ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. We care Super Shield 100 Ultra, defense broad spectrum sunscreen with 100 SPF. Buy now.